நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோட கமெண்ட் செக்ஷனில் ஐயா எபிசோட் வரல ஐயா என்னென்னு கேட்டு சொல்லுங்கய்யா பாருங்க ஐயா அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்க கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பரபரப்பான ட்ராக் வரும்போது டிலே பண்ணுவாங்க. ஷூட்டிங்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டோம், எப்போவே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் அப்டேட் என்னென்னா, நம்ம விஜய் வந்து இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு எல்லாத்துக்கு முன்னாடியும். இன்னும் யார் ஊர் உலகத்துக்கே தெரியாத மாதிரி. அந்த ஹவுஸ் ஓனர் 2 பேர்த்துக்கு தான் தெரியாது, மற்ற எல்லாத்துக்கும் தெரியும் அந்த க்ரீன் சுடிதார் என்னோடய ஒய்ஃபு அப்படிங்கிற ஒரு விஷயம். எனிவேஸ், இதில் சாரதாம்மாவோட ரியாக்ஷன் என்ன, கோவம் என்ன, 2 பேர்த்தோட ஆர்கியூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. நேற்று ஹாட் ஸ்டாரில் விஜய்னு போகிறதுக்கு நிவின் போட்டாங்களாட்ருக்கு. நானும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, அதை போய் சொல்லாட்டி என்ன அப்படின்னு இருக்கேன். இன்னும் அப்டேட்டே பண்ணல. அங்கே விஜய் தானே வரணும் அந்த கேப்ஷனில். ஸோ அவங்க ஒரு சின்னதாக ஒரு கேப்ஷன் கொடுப்பாங்களே, அதில் விஜய்னு இருக்கணுமா இல்லை நிவின்னு இருக்கணுமா, எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ விஜயோட ட்ராக் தானே, அதனால் விஜய் பற்றி தானே சொல்லணும் அப்படிங்கிறதான். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எபிசோட் டிலே ஆகும். மேபி இது வந்து ஒரு டிஆர்பிக்காக, ஒரு பூஸ்டப்புக்காக பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்து ரசிக்கணும். ஏன்னா நமக்கு டிஆர்பி தான் ரொம்ப முக்கியம். நம்ம காலையில் நேரமாக பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டிஆர்பி முக்கியம். ஒரு இம்பார்ட்டண்டான ட்ராக் வரும்போது 6 அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு கையில் பேட்டிங் நல்லா அமைஞ்சிச்சுன்னா ஒரு 6 போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்கள். அதாவது டிலே பண்ணதுக்கான ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டேடியம்.